அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகளில் நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் கொண்டு வரப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களில் சாமானிய மக்களின் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அல்லது அதற்கும் குறைவான கடன் தொகைக்கு நிலுவையில் இருந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அப்போது 11.7 லட்சம் பேர் இதனால் பயன்பெற்றனர். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கடனை அரசு தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் தற்போது வங்கிகளுக்கு சில முக்கிய உத்தரவுகள் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த உத்தரவு என்ன, யாருக்கு பயன் கிடைக்கலாம், தற்போது என்ன நிலை என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. சிறு குறு மற்றும் பெரிய விவசாயிகள் என பலரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். இந்த நடவடிக்கை தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் தகுதியான பயனர்களின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியான தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு இந்த திட்டம் பொருந்த வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் பரிசீலிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வங்கி வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின்படி தகுதியான பயனர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களைப் போல தகுதியின் அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நகை கடன் பெற்றவர்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் கடன் ஆவணங்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.